1 யோவான் 5:12 பாருங்க. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். பாருங்க, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். எத்தனை பேர் தேவனுடைய குமாரனை உடையவர்களா இருக்கிறீர்கள்? எல்லாரும் கரங்களை வைத்து சொல்வோம், நான் தேவகுமாரனை உடையவனாயிருக்கிறேன், நான் தேவ ஜீவனை உடையவனாயிருக்கிறேன். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் தேவகுமாரனை உடையவனாயிருக்கிறேன், நான் தேவ ஜீவனை உடையவனாயிருக்கிறேன். பாருங்க, தேவ ஜீவனை அனுபவிப்பதற்கு பரலோகத்துக்கு போகணும்னு நிறைய பேர் நம்பிட்டு கிடக்கும்போது இந்த வசனம் சொல்லுறது, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். ஜீவன் இன்னைக்கு நமக்குள்ளே இருக்கிறது. அருமையானவர்களே, என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அதற்காக கர்த்தரை துதிக்கிறவர்களாக நாம் இருக்கணும். எது இல்லையோ அதை நினைச்சு உட்கார்ந்து கவலைப்பட்டு கூடாது.